Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோல 10th standard civicsல இருக்கக்கூடிய lesson number 3 தாங்க பார்க்க போறோம். இந்த பாடம் எந்த யூனிட்டுக்காகனா பாலிட்டிக்காக நம்ம படிச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இது வந்து என்னது மாநில அரசு. சோ மத்திய அரசு பாடம் lesson 2 வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? நடுவண் அரசு. சோ அதே தான் எக்ஸாக்ட்டா இங்க வரும். அங்க குடியரசுத் தலைவர்னா இங்க ஆளுநர், அங்க பிரைம் மினிஸ்டர்னா இங்க முதலமைச்சர். அவ்வளவுதான். சரிங்களா? சரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் வந்து பார்த்தரலாம். மாநில அரசு வந்து மத்திய அரசு போலவே இங்கே என்ன இருக்கும்? நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ அங்கே குடியரசுத் தலைவர் இருப்பார், இங்கே யாருங்க? ஆளுநர். அங்கே வந்து பிரதம அமைச்சர் இருப்பாங்க, பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். அதே போல் இங்கே முதலமைச்சர், அமைச்சரவை. அவ்வளோதான். சட்டமன்றத்தில் என்னங்க? சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற பேரவை, அதாவது கீழவைன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நீதித்துறையில் அங்கே யார் இருப்பா? உச்ச நீதிமன்றம், தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் வந்து இதர நீதிபதிகள் இருப்பாங்க இல்லைங்களா? இங்கே உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற நீதிமன்றங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். அங்கே என்ன படித்தோமோ அதே தான் எக்ஸாக்டாக இங்கே வரும். சரி, நடுவண் அரசு பற்றி நம்ம படித்தப்போ அது வந்து எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்? பகுதி 5 இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோமா? அப்போ மாநில அரசு பகுதி 6 வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 152லேருந்து 237 வரைக்கும் மாநில அரசை பற்றி நமக்கு வகுத்து கொடுக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நிர்வாகத்துறையில் யார் வருவா? ஆளுநர். ஸோ ஆளுநர் வந்து அரசியலமைப்பு படி நம்மளோட மாநிலத்தோட தலைவராக இருக்கார். இவர் வந்து பெயரளவு தலைவர். அவ்வளோதான். சரிங்களா? ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநராக வந்து நியமிக்கப்படலாம். இல்லைன்னா ஒரு ஆளுநர் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களையும் இவர் வந்து நிர்வகிக்கிற மாதிரியும் அவரை இது பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரே ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரே ஆளுநராக போடலாம். சரிங்களா? பணியோட சூழல் காரணமாக அந்த மாதிரி கூட போடலாம். சரிங்களா? ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் தான் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரே ஆளுநர் சில ஸ்டேட்டுகளை வந்து அவர் கவனிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இவரோட நிர்வாகத்தை பற்றி எந்த சட்டப்பிரிவு நமக்கு எடுத்து சொல்லும் அப்படின்னா 154ங்கிற சட்டப்பிரிவு வந்து நமக்கு எடுத்துரைக்கும். சரிங்களா? சரி, ஆளுநரை வந்து யாருங்க நியமிப்பா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கலந்து ஆலோசித்ததுக்கப்புறம் அந்த தனிப்பட்ட ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநரை யார் நியமிப்பான்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். இந்த ஆளுநரோட பதவிக்காலம் 5 வருஷம். அதுக்கு முன்னாடியே பதவி நீக்கமும் செய்யப்படலாம். இல்லை இவருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கடிதத்தை கொடுத்துட்டு இவர் பணித்துறப்பு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரி, அடுத்தது ஸோ இப்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றமோ இல்லை நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமோ ஆளுநரோட பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஆனால் மத்தியத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? குடியரசுத் தலைவர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அந்த உச்ச நீதிமன்றம் அண்ட் வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த கலந்து ஆலோசிக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே அப்படி கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 152ல் 3ல் A அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு மேலே நிறைய மாநிலங்களுக்கு வந்து ஆளுநர்கள் வந்து பணியாற்றாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு ஆளுநர் வந்து 3 ஸ்டேட்டை வந்து பார்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆளுநராக இருக்காருன்னா அந்த 3 ஸ்டேட்டும் சேர்ந்து இவருக்கான சேலரி அந்த படிகள் எல்லாமே வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எந்த ஆர்டிக்கிள் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 158ல் 3ல் A அப்படிங்கிற விதி வந்து நமக்கு எடுத்துரைக்குது. சரிங்களா? அடுத்தது ஆளுநர் ஆகிறதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத ஆர்டிக்கிள் நம்பர் 157ம் 158 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ வந்து அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பியவராக வந்து இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படியே அதை மீறி இருந்தாலுமே அவர் இந்த பதவி ஏற்றுக்கும் போது ஆல்ரெடி இருந்த பதவி என்ன ஆயிரும்? காலியானதாக கருதப்படும். சரிங்களா? லாபம் தரக்கூடிய வேறு எந்த தொழிலையும் ஈடுபடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் இல்லைங்களா? அதே பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்து ஆளுநரோட அதிகாரம் மற்றும் பணிகள். ஸோ இது உள்ள என்னென்னா சட்டப்பிரிவு 163ங்கிறத யூஸ் பண்ணி முதலமைச்சரையும் அவரோட தலைமையில் இயங்கக்கூடிய அமைச்சரவை குழுவையும் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க, அதாவது வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து நியமிக்கிறார். அது எந்த விதியை யூஸ் பண்ணி? சட்டப்பிரிவு 163 யூஸ் பண்ணி முதலமைச்சரையும் அவருக்கு தேவைப்படக்கூடிய அமைச்சரவை குழுவையும் ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது வந்து நிர்வாக அதிகாரங்கள். இது ஜென்ரலாக நம்ம அங்கே மத்தியத்தில் என்ன பண்ணமோ அதே தான் எங்கேயும். இப்போ என்ன பெரும்பான்மை கட்சியோட தலைவரை வந்து அழைச்சி நீங்கள் வந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரை வந்து அழைக்கிறது.
முதலமைச்சரோட ஆலோசனைப்படி அமைச்சரவை குழுவை வந்து உருவாக்குறது, மாநில அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தோட தலைவர்களையும் உறுப்பினர்களையும் வந்து பணிக்கு வந்து நியமனம் செய்கிறது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே. அடுத்து வந்து பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக வந்து செயல்படுறது, துணை வேந்தர்களையும் இவர் வந்து நியமனம் செய்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸில் வந்து படிச்சுட்டே இருக்கோம் இல்லைங்களா, அதுதான் இதில் இருக்குது. ஸோ மத்தியத்தில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, சட்டமன்ற அதிகாரங்கள்னால் ஒரு பொது தேர்தல் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு மீட்டிங்கை வந்து யாரோட உரையினால் வந்து ஆரம்பிப்பாங்க, குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றி ஆரம்பிச்சு வைப்பார். வருஷத்துக்கு 2 முறை வந்து கூட்டத்தை கூட்டி பேசுவார் இல்லைங்களா. ஸோ எக்ஸாக்டாக அதே தான் மாநிலத்துலேயும் வந்து நடக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே அதே தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 213. ஸோ இது எதுக்குங்க யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றம் நடைபெறாத டைமில் திடீர்னு ஒரு அவசர சட்டம் வந்து போடணும், இது வந்து இப்போ நடைமுறைப்படுத்தி ஆகணுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஆளுநர் இருக்கார் அப்படின்னா அவர் அந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். சரிங்களா. அது எதை யூஸ் பண்ணி 213 யூஸ் பண்ணி அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். அந்த அவசர சட்டம் 6 மாதத்துக்குள்ளே சட்டமன்றத்துக்குள்ளே அங்கீகரிக்கப்படணும். சரிங்களா. அதுக்கு எவ்வளோ மாதம் டைம் கொடுத்துருக்காங்க? 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இதே இன்கேஸ் ஓகே இது வந்து போதும் அவ்வளோதான், இதுக்கு மேலே இது தேவையில்லைன்னு ஆளுநர் வந்து விருப்பப்பட்டார்னா அதை திரும்ப பெற்றுக்கலாம். சரிங்களா. அவசர சட்டம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இது இதுக்கு மேலே தேவையில்லைங்கிற விஷயத்த அவர் திரும்ப பெற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் நடைபெறாத நேரங்களில் ஆளுநர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து அவசர சட்டத்தை கொடுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் அதுக்கான வேலிடிட்டி இருக்குது. அது 6 மாதத்துக்குள்ளே சட்டமன்றத்தில் அப்ரூவ் ஆகி அது சட்டமாக வரல அப்படின்னா அது வந்து தானாகவே நீக்கப்படும். இல்லை ஆளுநருக்கு வந்து இது தேவையில்லைங்க போதும் இதோட நிறுத்திக்கலான்னாலும் அவரை வந்து திரும்ப பெற வச்சிடலாம். அவ்வளோதான். ஓகேவா. சரிங்க. ஸோ அடுத்தது நிதி அதிகாரம். ஸோ அது வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து இங்கேயுமே இருக்கும். வரவு செலவு அந்த பட்ஜெட் வந்து இவர்கிட்ட தான் இருக்கும். பண மசோதா ஒன்று வந்து சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் பண்ணணும் இல்லைங்களா. அதே போல் தான் இங்கே ஸ்டேட்லேயுமே ஆளுநர்கிட்ட முன் அனுமதி வாங்கினதுக்கப்புறம் தான் அங்கே போய் வந்து இன்ட்ரடியூஸே பண்ண முடியும் பண மசோதாவை. சரிங்களா. அடுத்தது திடீர் எதிர்பாரா செலவினங்கள் வருதுன்னா அதோட தலைவராக யார் தான் இருப்பாங்க? அவசர நிதிக்கு வந்து ஆளுநர் தான் வந்து ஹெட்டாக வந்து இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். அடுத்து வந்து மத்திய அரசில் என்ன பண்ணுவாங்க? நிதி ஆணையம் அப்படிங்கிறத வந்து ஒன்று குடியரசுத் தலைவர் நியமிப்பார் இல்லைங்களா, வரியெல்லாம் போடுறதுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறதுக்கு. அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நிதி ஆணையத்துக்கு வந்து யார் தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு குழுவை நியமிப்பாங்க அப்படின்னா ஆளுநர் தான் வந்து நியமிப்பார். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நீதித்துறை அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணார்? தண்டனையை வந்து குறைக்கிறது, மன்னிச்சு விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. அதே போல் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க? ஆளுநருக்கு அந்த மாதிரி வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது. அதை தான் வந்து உள்ளே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த தண்டனையை தவிர அப்படின்னா மரண தண்டனையை பெற்ற குற்றவாளியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே இவர் வந்து கொஞ்சம் பார்த்து கருணை அடிப்படையில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது விருப்புரிமை அதிகாரங்கள். விருப்பு. ஓகேங்களா. ஸோ ஒரு மசோதா வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னா இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு வந்து கேட்கக்கூடிய அதிகாரம் வந்து இவர்கிட்ட இருக்குது இல்லைங்களா. அதே போல் ஒரு மசோதா வந்து வருது அப்படின்னா அதை வந்து லாஸ்ட்டாக சட்டமன்றத்துலலாம் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு, இவர்கிட்ட தான் லாஸ்ட் ஒப்புதல் வந்து பெற வந்திருக்காங்க அப்படின்னா இதை வந்து போங்க மறுபடியும் ஒரு பரிசீலனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறுத்தி வைக்கிறதுக்கும் அவர்கிட்ட வந்து ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அதே போல் பெரும்பான்மை இல்லாத, ஸோ ஒரு டைமில் எல்லாமே மெஜாரிட்டி நம்ம வந்து மத்திய அரசில் பார்த்தோம் இல்லைங்களா, இவங்கள்ட்டையும் 50 பேர் இவங்கள்ட்டையும் 50 பேர் இருக்காங்க, இன்னொருத்தவங்கள்ட்டையும் 50 பேர் இருக்காங்கன்னா பெரும்பான்மைங்கிறத எதையுமே செலக்ட் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் ஆளுநர் வந்து டிசைட் பண்ணி ஏதோ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து ஆட்சி அமைங்கன்ற சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆளுநர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ குடியரசுத் தலைவருக்கும் அதே தான், இங்கே ஆளுநருக்கும் அதே தான். ஸோ அங்கே மத்தியத்தில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்கே மாநிலத்தில் இவர் பண்ண போகிறாரு. சரிங்களா. ஸோ அந்த 5 வருடங்கள் முடிகிறதுக்கு முன்னாடி ஆளுநர் நினச்சாரு அப்படின்னா இந்த அவைகளை வந்து என்ன பண்ண முடியும்? கலைக்க முடியும். பெரும்பான்மையாக இருந்தாலுமே அவங்கள என்ன பண்ண முடியும்? கலைக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க, இல்லை பெரும்பான்மைங்கிறது எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யாரோ ஒரு நபரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணணும்னா பெரும்பான்மை மற்ற இடத்துல இருக்கக்கூடியவங்கள இவங்கக்கிட்ட சேர்த்து இப்போ நாங்கள் தான் பெரும்பான்மையில் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து அந்த முதலமைச்சர் தெரியப்படுத்தணும். இன்கேஸ் அந்த பெரும்பான்மையை தவறுறாங்கிற பட்சத்தில் அந்த ஆட்சி அமைக்க கூப்பிட்டவங்களை என்ன பண்ணிடுறாங்க? கலைச்சி விட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. சரிங்களா. அதையும் வந்து இங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்தது சட்டப்பிரிவு 356. மாநிலத்தில் எதுவுமே ஒழுங்காக நடக்கலை,
இல்லை ஓவரால் நாட்டிலேயே எதுவுமே ஒழுங்காக நடக்கலை, ஏதோ ஒரு பதட்டமாகவே இருக்குங்கிற நிலையில் என்ன அறிவிப்பாங்க, அவசர நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க. அப்போது சட்டப்பிரிவு 356ங்கிறது என்னது, மாநில அளவில் அவசர நிலை அறிவித்து குடியரசுத் தலைவரோட ஆட்சியை கொண்டு வரதான் சட்டப்பிரிவு 356. இங்கே எந்த ஆட்சியுமே ஒழுங்காக நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வதன் மூலமாக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, மாநில அரசை எல்லாத்தையுமே கலைச்சி விட்டுட்டு குடியரசுத் தலைவரோட ஆட்சியை அமல்படுத்துகிறாரு. ஸோ குடியரசுத் தலைவரோட பிரதிநிதியாக இருந்து ஆளுநர் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்வார். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை பற்றி எந்த விதி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 361 அப்படிங்கிற விதி நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ இவருக்கான சிறப்பு உரிமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே, அதாவது இந்த 5 வருஷம் அவர் பதவியில் இருக்கார் அப்படின்னா அவர் மேலே யாரும் குற்றம் சாட்ட முடியாது, தேவையில்லாத குற்றங்களை எடுத்து வைக்க முடியாது, அவர் எந்த நீதிமன்றத்துக்கும் போய் பதில் சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. சரிங்களா. அடுத்தது, அவரை எந்த ஒரு காரணத்துக்காகவும் கைது செய்ய முடியாது. ஓகேங்களா. கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட முடியாது. அவரோட வேலையை செய்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஆளுநர் முடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டென்ட் எல்லாம் சேம், அதே தான். குடியரசுத் தலைவருக்கு என்ன படித்தோமோ அதே தான் ஆளுநருக்கு. ஆனால் அந்த சட்டப்பிரிவு மட்டும்தான் நம்ம புதுசாக படிக்கிறோம் இல்லைங்களா. சரிங்க. இப்போ அடுத்து யாருங்க, முதலமைச்சர். ஸோ அங்கே பிரதம அமைச்சர் எப்படி பார்த்தோமோ அதே தான் முதலமைச்சர். இவர் தான் மாநிலத்தோட உண்மையான தலைவராக இருக்கார், மாநில அரசின் தலைவர். அது ஆளுநர். சரிங்களா. பேரளவில் மாநில அரசோட தலைவர் ஆளுநர். முதலமைச்சருங்கிறது அரசாங்கத்தின் தலைவர். சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க். ஓகேவா. சரி. ஸோ இந்த முதலமைச்சரோட நியமனம், இவரோட அதிகாரம் மற்றும் பணிகள், ஆளுநர் தொடர்பானது. ஸோ ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதுக்காக இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்கங்கிற விஷயங்கள், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பல தடவை நம்ம படித்தது தான். சரிங்களா. ஸோ ஃபுல்லாக ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்கள். நம்ம படித்ததே தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா. நமக்கு எது தேவையோ அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். இப்போ சட்டப்பிரிவு 163 இது என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக முதலமைச்சரையும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழுவும் நியமனம் செய்கிறதுக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது சட்டப்பிரிவு 163. சரிங்களா. ஸோ அந்த 163க்கு அப்புறம் அதோட உட்பிரிவு 163ல் 1 இருக்கா, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையும் ஆளுநர் நியமனம் செய்கிறாரு. அந்த 163 யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, நியமனம் செய்கிறாங்க. 163ல் 1 என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு ஆளுநருக்கு உதவி தேவைப்படும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை வழங்கி உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துது. சரியா. அவ்வளோதான். அடுத்தது சட்டப்பிரிவு 164ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காடை தாண்டக்கூடாது. எவ்வளோ நபர் இருக்காங்களோ அதில் 15% பேர் தான் அமைச்சரவை குழுவில் இருக்கணும் அப்படிங்கிறத இது சொல்லுது. ஸோ இங்கே அவங்களோட நியமனம் பற்றி தெரியப்படுத்துது. இது நியமனம் பண்ணதுக்கப்புறம் இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நியமனம் செய்யப்பட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்துது. சரிங்களா. ஸோ இது எல்லாமே சேம் தான், நம்ம முன்னாடி படித்தது தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அடுத்தது மாநில சட்டமன்றம். ஸோ ஒரு 6 மாநிலத்தில் மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம் இருக்குது, மற்ற இடத்துல எல்லாமே ஒரே ஒரு அவை தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, இங்கே மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம் இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு அவை தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்க. தமிழ்நாட்டில் எப்போங்க அதை தூக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த பேஜில் அதுக்கான டீட்டெயில் நமக்கு இருக்கும். சரிங்களா. சரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மொத்தம் 234 பேர் இருக்காங்களாம். சரிங்களா. அதில் அப்போது அமைச்சர்களோட எண்ணிக்கை 36 பேர் இருக்கலாம். அதாவது 234ல் 15% அப்படின்னா 36 நபர்கள் அமைச்சரவை குழுவில் இடம்பெறலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து சட்டமன்ற பேரவை. பேரவைங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், கீழவை அப்படின்னு சொல்லுவோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் தான் யார், சட்டமன்ற கீழவையில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களோட காலம் எவ்வளவு, பதவிக்காலம் 5 வருடங்கள். அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இவங்களுக்குள்ளே இருந்து டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணப்படக்கூடியவங்க தான் யார், மேலவைக்கு போகக்கூடியவங்க. ஸோ அது போக இந்த கலை, இலக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்துலாம் என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் நியமனம் செய்வார் இல்லைங்களா. அவ்வளோதான். அடுத்து கேபினட் அமைச்சரவை. இதுவும் ஆல்ரெடி நம்ம மத்தியத்தில் படித்தது அப்படியே தான் நமக்கு இங்கே வரப்போகுது. இவங்க தான் ஒரு அரசோட மைய கருவாக இருப்பாங்க. முக்கிய டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல இவங்க தான் விளங்குவாங்க. இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா.
ஸோ அதே தான் வரும். அடுத்து சபாநாயகர் அப்படிங்கிறவர் வந்து என்னதுங்க, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடையே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், அந்த அவைக்கான தலைவர் தான் சபாநாயகர். ஒரு துணை சபாநாயகரும் வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்குள்ளேயே வந்து டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணப்பட்டவங்க. ஒருவேளை அந்த சபாநாயகரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா 14 நாளைக்கு முன்னாடி அவருக்கு வந்து அறிவிப்பு வந்து போயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து வாக்கெடுப்பு நடத்தி மெஜாரிட்டி கிடச்சிடுச்சு அப்படின்னா இவர் என்ன பண்ணலாம், பதவி நீக்கம் செய்யலாம். இன்கேஸ் சட்டமன்றத்தோட அந்த அவையை வந்து கலைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பெரும்பான்மை இல்லாமலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனாலேயோ அந்த அமைச்சரவையெல்லாம் கலைச்சி விடுறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆயிரும், ஒட்டுமொத்த அரசாங்கமே வந்து கலையும் இல்லைங்களா. அந்த டைமில் சபாநாயகரோட பதவி வந்து பறிபோகாது, சபாநாயகர் மட்டும் அப்படியே தான் இருப்பார் அப்படின்றாங்க. சரிங்களா. அடுத்து புதிய ஆட்சி வந்து அமைக்கிற வரைக்குமே அந்த சபாநாயகர் அந்த பதவியில் தான் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. சரிங்களா. சரி, அடுத்தது சட்டமன்ற மேலவை இது இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து மொத்தமே ஒரு 6 மாநிலங்களில் தான் இருக்குது. இது வந்து விதான் பரிஷத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. இது வந்து நம்ம அந்த ராஜ்யசபா பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இது வந்து ஒரு நிரந்தரமான அவை, இதை வந்து யாராலையும் கலைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பதவிக்கெல்லாம் 6 வருஷம். இந்த 6 வருஷத்தில் 2 வருஷத்துக்கு ஒருக்க என்ன ஆகும், சிலர் வந்து பதவியிலேருந்து போவாங்க, அடுத்து புதுசாக வந்து வருவாங்க. சரிங்களா. அதாவது 2 வருஷத்துக்கு ஒருக்க 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க. சரிங்களா. 2 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷனுக்குள்ளே வச்சு அவங்களுக்குள்ளே வந்து தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு ஒருக்க சிலர் வெளியே போவாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்க சிலர் உள்ளே வருவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அது எத்தனை, 3ல் 1 பங்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இங்கே இதுக்கு வந்து தகுதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு நிரம்பியவராக வந்து இருக்கணும். அந்த மாநிலத்தில் ஏதோ ஒரு இடத்துல வாக்காளர் பட்டியலில் அவரோட பேர் வந்து இருக்கணும். மனநலம் சரியாக இருக்கிறவராக இருக்கணும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அதுக்கான பேசிக்கான தகுதி. சரி, இப்போ மேலவை நம்மளோட மாநிலத்தில் எப்போ நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 வருடம் தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இந்த சட்டம் 1986 நவம்பர் 1 நடைமுறைக்கு வந்திருக்கு. சரிங்களா. ஸோ அந்த வருஷம் ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ சட்ட மேலவை மற்ற ஸ்டேட்டில் வந்து 6 ஸ்டேட்டில் வந்து மேலவை இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி மத்தியத்தில் எப்படி படித்தோமோ அதே தான். 12ல் 1 பங்கு ஆசிரியர்கள், 12ல் 1 பங்கு பட்டதாரிகள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஆல்ரெடி படித்தது அப்படியே தான் இருக்கும். அங்கே குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார், இங்கே வந்து ஆளுநர் நியமனம் செய்வார். அவ்வளோதான். சரிங்களா. சரி, இப்போ அந்த மேலவை பற்றின நீக்கமோ இல்லை உருவாக்கமோ அதை பற்றி எந்த சட்டப்பிரிவு எடுத்து சொல்லுதுன்னா சட்டப்பிரிவு 169 வந்து எடுத்து சொல்லுது. இந்த சட்டமன்ற மேலவையை யாருங்க தூக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாடாளுமன்றம் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் நம்ம வந்து சொல்கிறோம் எங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னா அவங்க வந்து உருவாக்கி தருவாங்க. எங்களுக்கு வேணாம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில சட்டத்தின் மூலம் அவங்க இதை வந்து நீக்கிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை யார் வந்து நீக்கிறதும் உருவாக்குறதும் யாரோட கையில் இருக்குன்னா நாடாளுமன்றத்தோட கையில் இருக்குது. ஓகேங்களா. சரி, அடுத்தது சரி, இந்த சட்டமன்றத்தோட அதிகாரங்கள் வந்து என்ன இருக்கும், மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துறது, அதுக்கான சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாரோட கையில் இருக்கும், சட்டமன்றங்களோட அதிகாரங்கள் தான் இருக்கும். சரிங்களா. பொதுப்பட்டியல்லையும் இவங்களுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. மாநிலம் மத்தியம் ரெண்டுத்துக்குமே பொதுப்பட்டியலில் ரைட்ஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து மத்தியம் வந்து அதில் ஓவர் தலையீடு செய்யுது அப்படின்னா மாநிலத்தினால எதுவுமே செய்ய முடியாது, அவங்க சொல்கிறதான் வந்து ஏற்றுக்கணும். எதுங்க, பொதுப்பட்டியலில். அடுத்தது நிதி அதிகாரங்கிறது கண்டிப்பாக வந்து அப்வியஸாக எங்கே தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், பண மசோதா அப்படிங்கிறது வந்து கீழவையில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண முடியும். அந்த விஷயம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள். ஸோ இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க இல்லைங்களா. எல்லாரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே கொஸ்டின்ஸ் வருதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது மாநில நீதித்துறை. ஸோ மாநிலத்தில் இருக்கிறதுலே உயர்ந்த நீதித்துறைங்கிறது என்னது, உயர் நீதிமன்றம். ஓகேங்களா. சரி, 1862 உயர்நீதிமன்றம்னு சொல்லிட்டு கொல்கத்தா, மும்பை, சென்னையில் வந்து இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ அந்த டைமில் உயர்நீதிமன்றம்ங்கிறதே இந்த 3 இடத்துல தான் இருக்குது. அதுக்கப்புறம் 1950க்கு அப்புறம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு நீதிமன்றமோ இல்லாட்டி ஒரு நீதிமன்றம் சில மாநிலங்களுக்கும் இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்களேன், 1956 7வது திருத்த சட்டம் 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. யார், அரசியலமைப்பு சட்டம் வந்து வழங்கியிருக்கு. எத்தனாவது திருத்த சட்டம், 7வது திருத்த சட்டத்தின் மூலமாக. சரிங்களா. இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 எடுத்துக்காட்டையும் தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கணும். பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன்
யூனியன் பிரதேசமான சண்டிகர். சரிங்களா, இது மூணுத்துக்குமே வந்து பொதுவானது வந்து என்னதுங்க, ஒரு உயர்நீதிமன்றம் சண்டிகரில் தான் இருக்குது. சரிங்களா, உயர்நீதிமன்றம் சண்டிகரில் இருக்குது. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கவுகாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கான உயர்நீதிமன்றமாக. எந்தெந்த மாநிலம்? அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். இந்த 4 மாநிலத்துக்குமே கவுகாத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் தான். அதே போல் தான் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கு மூணுத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு நீதிமன்றம் எங்கே இருக்குது? சண்டிகரில் இருக்குது. சரிங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது அப்படியே வந்து தெளிவாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். உயர்நீதிமன்றத்தோட நீதிபதிகளின் எண்ணிக்கையை யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உயர்நீதிமன்றம் மாநிலத்தோட தான், ஆனால் இதோட நியமனம் எல்லாமே யார் கையில் தான் இருக்கும்? குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்கும். இந்த நீதிபதிகளோட நியமனம் எல்லாமே குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்கும். அப்போ அதோட எண்ணிக்கையை வந்து முடிவெடுக்கிறது யார்? குடியரசுத் தலைவர் தான். சரியா? ஸோ அடுத்து இந்த நீதி வரையறை இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான், ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் ஆகும். இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதம் வழங்கினது எப்போது? ஜூன் 26, 1862. சரிங்களா, அப்போ இருக்கிறதுல லண்டனுக்கு அடுத்து அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தான் வந்து உலகத்திலே 2வது பெரிய நீதித்துறையாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்திங்கன்னா சட்டப்பிரிவு 226ங்கிறது இருக்குது இல்லைங்களா, ஸோ வந்து உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் வந்து வழங்குறாங்க. என்னென்னா நீதி பேராணைகள் கொடுக்கறது இருக்குது இல்லைங்களா, ஸோ அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும் இல்லாமல் மற்ற பிற நோக்கங்கள் ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் பேராணைகள் வந்து வழங்கலாம் அப்படிங்கிறத இந்த சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றங்களுக்கு அதிகாரத்தை வந்து கொடுக்குது. சரிங்களா, அடுத்தது சட்டப்பிரிவு 32. இது வந்து ஆல்ரெடி நம்ம படித்த பாயிண்ட் தான். உச்சநீதிமன்றம் எப்படி நீதி பேராணைகள் கொடுக்குதோ அதே போல் உயர்நீதிமன்றமும் வந்து கொடுக்கலாம்ங்கிற அதிகாரம் பெற்றிருக்குங்கிறத விளக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக என்ன விஷயம் அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது வந்து உச்சநீதிமன்றம் வந்து நீதி பேராணைகளை வந்து நமக்கு வழங்கும். உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும் இல்லாமல் சில முக்கியமான இன்சிடென்ட்ஸுக்குமே வந்து என்ன கொடுக்குறாங்க, சாதாரண விஷயங்களில் முக்கியமான இன்சிடென்ட்ஸும் இருக்கும் இல்லைங்களா, அதாவது அடிப்படை உரிமைகள் இல்லாமல் வேறு சாதாரண ரீஜன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ரீசன்ஸ். ஸோ அதுக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீதி பேராணைகளை வந்து வழங்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதை தான் வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம். இது வந்து என்னென்னா இப்போ ஏதோ ஒரு கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா அச்சடிக்கப்பட்டு சேகரித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ரெஃபரன்ஸுக்குன்னு வந்து எடுப்பாங்க இல்லைங்களா, இந்த வருஷத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குங்க, அதை இங்கே வந்து மேற்கோள் இட்டு காட்டுறேன், ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறேன், அந்த மாதிரி பர்பஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை அச்சடிக்கப்பட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே வராங்க, பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. ஸோ அதனால் இந்த உயர் நீதிமன்றத்தை என்ன சொல்கிறாங்க, பதிவேடுகளின் நீதிமன்றமாக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, சரி இப்போ மெட்ராஸ் நீதிமன்றத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா சமநீதி கண்ட சோழனோட சிலை வந்து இருக்கான். ஸோ இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ வந்து 10th இருக்கக்கூடிய 3 லெசன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு லெசன் மட்டும் நம்ம பார்த்துட்டோம். நம்மளோட ஸ்கெடியூல் வைஸ் அது ஒன்று மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பாலிட்டி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் வந்து என்ன வரும்னா ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.